அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். பிள்ளைகள் என்னென்றால் 2026ஆம் ஆண்டு பெட்சிக்கு நடைபெற்ற ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் நடைபெற்ற 4ஆம் தவணை பரீட்சைக்குரிய விளக்கங்களை நம்ம இந்த வீடியோ மூலமா பார்த்துக்கொள்வோம். என்னென்றால் இந்த வீடியோவில் நான் வந்துகிட்டு கூடுதலாக எந்த ஒரு தியரியை பொதுவாக நம்ம கேள்விகள் செய்யக்குள்ள அதோட சம்பந்தப்பட்ட தியரிகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டுதான் போவோம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம நான் வந்துட்டு என்ன செய்ய போறேன்னால் ரொம்பவும் மேலோட்டமாக அதே நேரத்துல கேள்விகளை எப்படி வேகமாக அணுகணும். ஸோ மெயினா இந்த இடத்துல நான் வந்துட்டு கேள்விகளை ஃபாஸ்டா எப்படி பெரும்பாலும் மனதால கேள்விகளை எப்படி விடைய கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த அமைப்புல தான் நாம கேள்விகளை பெரும்பாலான கேள்விகளை கொண்டு போவோம். சரியான அந்த வகையில நான் கேள்விகளை வேகமா செய்து கொண்டு போறேன். உங்களுக்கு தெரியும், எதுவும் பிரச்சனைகள் கேள்விகள் எதுவும் பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய டவுட்ஸுக்குரிய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யலாம், வழமையை போல டவுட்ஸ் அனுப்பி விட்டீங்கன்னா சரி. ரைட், ஓகே. முதலாவது கேள்வி, மின்புல வலிமை E, காந்தப்பாய அடர்த்தி B எனில் Bங்கில் Eயின் பரிமாணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இது உண்மையிலே வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம்ல ஹோல் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஃபைனல் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. அதாவது பியையும் ஈயையும் தொடர்பு படுத்தி அந்த ஹோல் விளைவுங்கிற டாபிக்ல ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த விடயத்தை ஒரு பரிமாண கேள்வியா இங்க போட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் மறந்தாக்கள் எப்படி இதை யோசித்திருக்கலாம் என்றால், பொதுவா தெரியும் காந்தப்புலத்துல விசைக்கான ஒரு சமன்பாடு BVQ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மின்புலத்துல ஏற்றத்தின் மீது தொழிற்படுகின்ற விசைக்கான சமன்பாடு EQ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு புள்ளி ஏற்றத்துல தொழிற்படுற மின்புல விசை EQன்னு சொல்லுவோம். காந்தப்புலத்துக்குள்ள அசையக்கூடிய ஒரு ஏற்றத்தின் மீது தொழிற்படுற விசையை நாம BVQன்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் வட்ட இயக்கத்துக்கான சமன்பாடோட கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா. அந்த வகையில காந்தப்புல விசை மின்புல விசை இது ரெண்டையும் நம்ம சமப்படுத்துறோம். ஏன்னா ரெண்டும் ஒரே பரிமாணம். அப்ப இதர பரிமாணமும் சமன், விசைட பரிமாணம். இப்ப இந்த கியூவும் வெட்டுப்படட்டும். அப்ப B/E சமன் என்னென்று வரும், 1/V வரும். சோ உங்களுக்கு தெரியும் வீட பரிமாணம் LT-1. அப்ப 1/V அப்படிங்கிறதால L-1 மாறும், LT-1 T ஆக மாறும். சரியானே. அப்ப என்ன வரணும், L-1 T வரணும், L-1 T வரணும். அப்ப பொருத்தமான விட இரண்டாவது வரும், வேகத்துல தலைகீழ பரிமாணம். இரண்டாவது கேள்வி, ஒரு கம்பி துண்டின் விட்டத்தை அளவிட திருகு நுண்மானி கருவி பயன்படுத்தப்படும். பின்வரும் அளவீடுகள் பெறப்பட்டன. பூச்சிய வலு வாசிப்பு, விட்டத்திற்கான வாசிப்பு, கம்பித்துண்டின் உண்மையான விட்டம். சோ பூச்சிய வலுவை தந்து வாசிப்பு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ விட்டத்திட வாசிப்பை தான் கேட்கிறாங்களா, உண்மையான விட்டம் 6 தரப்படல விட்டம் தான் கேட்டிருக்கிறாங்க. சோ விட்டம் வந்துட்டு எவ்வளவாம், 1.05, பூச்சிய வலு -0.05. அப்ப பாத்தீங்களா இருந்தால் மறைப்பூச்சிய வலு அப்படின்னாலே பொதுவாக உங்களுக்கு தெரியும் வாசிப்போட நாம கூட்டணும். அப்ப கவனமா இருக்கணும், இங்க மறைக்குணகம் இருக்குது. மறைக்குணகம் இருக்குதுன்னாலே வாசிப்பு வந்துட்டு கூட்டப்பட்டிருக்கணும். மைனஸ்ங்கிறது என்னத்தை பிரதிபலிக்குது, மறை பூச்சிய வலுங்கிறத சொல்லக்கூடியதா இருக்குது. அப்ப 1.05 0.05 கூட்டி இருக்கணும். நீங்க இதுல கவனமா இருந்திருக்கணும். அப்ப 1.1 வந்திருக்கும். அடுத்து நம்ம சொல்ற விடயம், வழுக்களை பொறுத்த வரையில வழுக்கள் வந்துட்டு 2 கணியங்கள், இதையும் கூட்ட போறோம். இந்த நேரத்துல இது 0.02 இது 0.02 கூட்டுப்பட்டு வரக்குள்ள பிளஸோ மைனஸ் 0.04 தான் வரும். பொதுவா பாத்தீங்களா இருந்தால் சதவீத வழுக்கல்னு துணியும் போது, சதவீத வழுக்கல்னு நம்ம கண்டுபிடிக்கக்குள்ள இது ரெண்டையும் நம்ம டைரக்டா கூட்ட மாட்டோம் இல்லையா. சதவீத வழுக்கல்னு வரக்குள்ள கூட்டுப்படாது. ரைட். சோ அதுக்குரிய காரணம் என்ன, அதை பத்தி நாம அண்மை காலங்களில் நடந்த பேப்பர் கிளாஸ்ல கூடுதலாவே பேசி இருந்தோம். ரைட். இப்ப உதாரணமா விட்டம் தரப்படுவது, விட்டத்திலிருந்து 6 தரப்படக்குள்ள அதை நாம இதுல அந்த 6 காணும் போது விட்டத்தை எப்படி 2ஆல பிரிப்போமோ அதே மாதிரி வலுவையும் 2ஆல பிரிப்போம்னு சொல்லுவோம். ஆனா விட்டத்துல சதவீத வலுவை தந்து 6% வலுவை கேட்டா நம்ம அப்படி பிரிக்க மாட்டோம். அதுக்கு என்ன காரணம், அது எப்படி வந்திக்கு அப்படிங்கிற விடயமெல்லாம் பேசி இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இது 2 வாசிப்பை நீங்க கூட்டி வரதா இருக்கணும். அப்ப பொருத்தமான விட 5வது வரணும். சரியா. அடுத்தது, பின்வரும் கூற்றுக்களில் எந்த ஒன்று மின்காந்த அலைகளுக்கு உண்மை ஆகாது. பின்வரும் கூற்றுக்களில் எந்த ஒன்று மின்காந்த அலைகளுக்கு உண்மை ஆகாது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்று சக்தி காப்பு தத்துவம். சக்தி காப்பு தத்துவத்திற்கு இவை கீழ்ப்படியும். பொதுவாகவே அகிலத்துல மொத்த சக்தி மாறிலி, சரியான
மொத்த சக்தி மாறிலிங்கிறது தான் சக்தி காப்பு தத்துவத்துங்கிற அடிப்படையில சக்தி காப்பு தத்துவத்துக்கு கீழ்ப்படியுங்கிறது எப்பயுமே ஒரு உண்மையான விஷயம்தான். அங்க இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள்ல துணிக்கைகள்ல சக்தி கூடி குறைஞ்சு கொண்டிருக்கும். அடுத்தது மீ பொருந்தல் தத்துவத்திற்கு இவை கீழ்ப்படியும். பொதுவா எந்த வகை அலையா இருந்தாலுமே மேற்பொருந்துகை தத்துவம், முறிவு, தெரிப்பு, கோணல், மேற்பொருந்துகை, மீள்பொருந்துகை இது எல்லாத்துக்குமே கட்டுப்படும். ஒரே ஒரு இயல்பு மட்டும்தான் அலைகள்ல கட்டுப்படாத சந்தர்ப்பம் இருக்குது. அதைத்தான் நம்ம முனைவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். குறுக்கலைகள் முனைவாக்கத்திற்கு உட்படும், நெட்டாங்கு அலைகள் முனைவாக்கத்திற்கு உட்படாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எனவே மீ பொருந்த பொதுவாக எல்லா வகையான அலைகளுக்கும் பொருந்தும். ஒரே கதி 3x10 மீட்டர்/செகண்டுடன் ஊடகங்களில் நகரும். உங்களுக்கு தெரியும், லைட்ஸ்ல ஒளிர வேகத்துக்கான சமன்பாட்டுக்கு பயன்படுத்துற ஒன்றுதான் என்சி மாறிலிங்கிறது. ஊடகத்துல முறிவு சுட்டி மாற மாற வழியில அந்த குறிப்பிட்ட ஊடகத்துல கதி வந்துட்டு மாறும். என்சி மாறிலிங்கிறதால் லைட்ஸ்ல பயன்படுத்தப்படுற சமன்பாடு. அது பிழையான ஒரு கூற்று. 4 ஆர்முடுகள் அடையும் மின்னேற்றங்களினாலேயே மின்காந்த அலைகள் உண்டாக்கப்படுகின்றன. எஸ், மின்காந்த அலைகள் ஆர்முடுகள் அடையும் போது அதனால அந்த ஆர்முடுகள் அடையும் மின்னேற்றங்கள், அதாவது மின்புலங்கள் என்ன செய்யும்? உருவாக்கப்படும். மின்புலத்தால காந்தப்புலம் உருவாக்கப்படும். காந்தப்புலத்தால திருப்பி மின்புலம் உண்டாக்கப்படும். இந்த மாதிரி தான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்துட்டு ஒரு ஆண்டனாவில இருந்து உருவாக்கப்படும். எனவே அது நமக்கு உண்மையா தேவையில்லை, சும்மா நோமலா தெரிஞ்சிருந்தா போதும். மின்புலங்கள் காந்தப்புலங்களை கொண்டுதான் பொதுவா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்லுவோம். அங்க ஏற்றங்கள் வந்துகிட்டு ஆர்முடுகிறதால தான் அங்க மின்காந்த உருவாகுது. சிம்பிளா நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா, ஒரு ஆண்டனாவை நீங்க தொட்டிங்கன்னா, சில ஆண்டனாக்கள் நீங்க தொட்டிங்கன்னா லைட்டா உங்களுக்கு கரண்ட் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ரீக்குவன்சில, மிக உயர்ந்த மீடியன்ல அந்த ஆண்டனாவில் என்ன செய்யும்னா இலத்திரன்கள் அசைஞ்சு கொண்டிருக்கும், வைப்ரேட் ஆகி கொண்டிருக்கும். சோ இலத்திரன்கள் வைப்ரேட் ஆக ஆர்முடுகுகின்ற அந்த ஏற்றங்களால தான் அங்க மின்காந்த அலைகள், அதாவது அந்த ஏற்றங்கள் அப்படி ஆர்முடுகக்குள்ள மின்புலம், காந்தப்புலம், காந்தப்புலத்தால மின்புலம் சொல்லி மாறி மாறி மேக்ஸ்வெல் சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில அங்க மின்காந்த அலை உருவாகும். எனவே அதெல்லாம் நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சம்பந்தமான டாபிக்கோட கனெக்ட் ஆகும். பொதுவாக டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விடயம். ரைட், அப்ப நோமலா ஆர்முடுகக்கூடிய ஏற்றங்களுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இவற்றை முனைவாக்கம் அடைய செய்யலாம். எல்லா அலைகளுமே முனைவாக்கம் அடைய செய்யப்படும். சரியான. அடுத்தது உடலொன்று வரைவில் காட்டப்பட்டவாறு நேரம் டீயுடன் மாறுபடும் இடப்பெயர்ச்சிக்கு உட்படுத்தப்படுகின்றது இவ்வுடலின் சராசரி வேகம். நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் தந்திருக்கிறாங்க. சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ பாருங்க, ஸ்டார்டிங்ல இடப்பெயர்ச்சி 16 மீட்டர், 8 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி 0. சோ இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு கேட்டா 16 மீட்டர். இடப்பெயர்ச்சி எவ்வளவு உண்டால் 16 மீட்டர். ஆரம்பத்துல 16, கடைசியா 0. அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 16. எவ்வளவு டைம் எடுக்குது? 8 செகண்ட். அப்ப என்ன வரும்? வேகம் 2 மீட்டர்/செகண்ட் வரும். அவசரத்துல பரப்ப ஆராய்ச்சி செஞ்சு கொஞ்சம் பேர் இருந்திருப்பீங்க. கண்ட உடனே பரப்ப காண்றதுக்குரிய முயற்சியில கொஞ்சம் பேர் இருக்கிறது. ஏன்னா கேள்வியை சரியா அவதானிக்கிறல்ல, கவனிக்கிறல்ல. கேள்வி இடப்பெயர்ச்சியும் நேரமும். சோ வையச்சுதான் இடப்பெயர்ச்சிடா. 16ல இருந்து 0க்கு வருவது, இங்க இருந்து இங்க வருவது, முழு இயக்கத்துக்கு தான் நீங்க சராசரி வேகம். இதுவரைக்கும் இங்க கேள்வி. அப்ப 16ல இருந்து இடப்பெயர்ச்சி 2 வீதமா குறைஞ்சி 0க்கு வந்திருக்கு 8 செகண்ட். அப்ப கதி வந்துகிட்டு 2 மீட்டர்/செகண்ட். 5வது, 1 மீட்டர் உலோக சட்டம் 0 பாகை செல்சியஸிலிருந்து 100 பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பமாக்கப்படும் போது அதன் 1 சென்டிமீட்டர் நீளம் 0.1 மில்லிமீட்டரினால் அதிகரிக்கின்றது. உலோகத்தின் ஏகபரிமாண விரிகைத்திறன். இல்லையா? 0லிருந்து 100 பாகைக்கு வெப்பமாக்கப்படக்குள்ள நீளம் 1 சென்டிமீட்டர் 0.1 மில்லிமீட்டரால் அதிகரிக்குதுன்னா ஏகபரிமாண விரிகைத்திறன் என்னன்னு கேட்கிறாங்க. சோ டெல்டா எல் சமன் எல் நோட் அல்பா டெல்டா தீட்டா சமன்பாடு தெரியும். 1 சென்டிமீட்டர் நீளத்துல ஏற்படுற நீட்சி 0.1. அப்ப நீட்சிக்கு நீங்க 0.1 போடுங்க. சரியா? 0.1 மில்லிமீட்டர். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. 10⁻3. ஆரம்ப நீளம் 1 சென்டிமீட்டரை போடுங்க. நீங்க 1 மீட்டரை யோசிக்க தேவையில்லை. 1 சென்டிமீட்டர்ல ஏற்படுற நீட்சி. அப்ப ஆரம்ப நீளம் 1 சென்டிமீட்டர், நீட்சி 0.1 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர்னா 10⁻3. 1 சென்டிமீட்டரா? அப்ப 1 தர 10⁻2 அல்பா இன்டு டெல்டா தீட்டா. டெல்டா தீட்டா என்ன வரும்? 0லிருந்து 100 பாகை. அப்ப வெப்பநிலை வித்தியாசம் 100. சோ இதுல இருந்து அல்பா சமன் 10⁻4 10⁻2 இங்க வந்தா
1 தர 10⁻⁴ செல்சியஸ் -1. அப்ப பொருத்தமான விட 2வது. உங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாட்டுக்கு பின்னுக்கு சில குறைபாடுகள் இருக்குது. இது உண்மையா வந்துட்டு ஒரு அக்யூரேட்டான சமன்பாடு இல்லை. இந்த சமன்பாட்டில் இருக்கிற குறைபாடை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா நான் சொல்றதான் இல்லையா ஞாபகம் நினைக்கிறேன். ஒரு 50 சென்டிமீட்டர் நீளமான ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அதிகரிக்கிறீங்க. குறிப்பிட்ட நீளம் வருவதென்றால் 50 60க்கு அதிகரிக்கக்குள்ள ஆரம்ப நீளத்திலிருந்து இறுதி நீளத்தை பாக்குறீங்கன்னா திருப்பி இறுதி நீளத்தை ஆரம்ப நீளம் அடுத்து வெப்பநிலையை குறைக்கிற மாதிரி யோசித்தீங்கன்னா அதே விட வராது. ஏன்னா இந்த சமன்பாட்டுல ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்குது. சரியான திருத்தமான சமன்பாடு தொகையீட்டு வடிவத்துல வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாபிக் படிப்பியக்குள்ள பேசியிருந்தேன். என்ற சில மாணவர்கள் பருமனை மாற்றி போட்டி செய்யக்குள்ள பிழைக்கிற வெப்பநிலை கூடுற மாதிரி செய்யக்குள்ள ஒரு விடையும் வெப்பநிலை குறையிற மாதிரி ஒருத்தர் யோசித்தா வேற ஒரு விடையும் வர பிரச்சனை எல்லாம் வரும் இல்லையா? ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எல்லாத்தையும் சரியா எப்பயுமே ஒரு தியரியை படிக்கக்குள்ள அந்த தியரியை சரி வர புரியணும். அதுக்கு பின்னுக்கு இருக்கிற ஆழத்தை நீங்க புரிஞ்சு படிச்சாதான் எப்பயுமே கேள்விகள் அணுகலாம். பட் இது ஒரு மேலோட்டமான கேள்விதான். ஓகே, அந்த இதுல இந்த 4வது கேள்வியில ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா? 4வது கேள்வியில அதாவது 2 மீட்டர் பெர் செகண்ட் -2 மீட்டர் பெர் செகண்ட் 2 விட இருக்குது. 2 மீட்டர் -2 ஒரு விட இருக்குது. அப்படி பார்த்தா இங்க வந்துகிட்டு இடப்பெயர்ச்சி குறையுது. இடப்பெயர்ச்சி குறையுதுன்னா அது ஆப்போசிட் எதிர் திசைன்னு நம்ம யோசிக்கலாம். அப்ப 2 -2 விடரிக்கிறதால நாம இந்த இடத்துல -2 3 போடாம -2 போட்டிருக்கணும். என்ன -2 இருக்கிறதால நாம இந்த இடத்துல -2 கொடுக்கறதா மிக பொருத்தம். ஏன்னா இடப்பெயர்ச்சி குறையுது எதிர் திசை யோசிக்க வேணுமே, அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த 2 மீட்டர் 2ஓட -2 இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். அப்ப நம்ம -2 தான் விடையா கொடுத்திருக்கணும். ரைட், ஓகே, நம்ம வேக வேகமா போவோம். நான் குறைஞ்ச நேரத்துக்குள்ள சில கேள்விகளை செய்யணும், டைம் இல்லை உண்மையிலே. தொலைவில் உள்ள உருவொன்றிலிருந்து வரும் இரு ஒளிக்கதிர்கள் படத்தில் காட்டப்பட்டவாறு ஒரு குழிவு வில்லையில் படுகின்றன. பிம்பம் ஆக்கப்படுவதற்கு மிகவும் சாத்தியமான புள்ளி. இந்த மாதிரி கேள்விகளை நீங்க ஃபைனல் பேப்பர்ல நல்லாவே பார்த்திருக்க முடியும். என்னையாம் ஒரு குழிவு வில்லையில இந்த மாதிரி சமாந்தர ஒளிக்கதிர்கள் வருவதாம். இது ரெண்டும் குவியக்கூடிய புள்ளி அப்படின்னு கேட்கிறாங்க. பேசிக்கலி இந்த 2 ஒளிக்கதிரும் நேரடியா குவியாது இல்லையா? இந்த 2 ஒளிக்கதிரும் நேரடியா வந்துட்டு குவிய போறது இல்லை. ரைட், ஏன்னா இது ஒரு விரிவில்லை. சோ இந்த 2 ஒளிக்கதிரும் விரிய செய்யப்படும். பட் எப்படி விரியும்னு தெரியாது. சோ அதை கண்டுபிடிக்கிறது பொதுவா நம்ம என்ன டெக்னிக்கை யூஸ் பண்றேன்? ரொம்ப சிம்பிள். இந்த 2 ஒளிக்கதிருக்கு சமாந்தரமா நம்ம ஒரு ஒளிக்கதிரை கீறுவோம். அதுவும் ஒளியியல் மையத்துக்குள்ளால போற மாதிரி ஒரு ஒளிக்கதிரை கீறணும் இல்லையா? ஏன்றால் ஒளியியல் மையத்து இதுக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்குள்ளால போற மாதிரி ஒரு ஒளிக்கதிரை கீறினால் அந்த ஒளிக்கதிர் தொடர்ந்து அப்படியே போகும், விளையுளாக முறிவடையாத மாதிரி போகும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், இதுல கூட நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம். சில பேர் இதை பிள்ளையா புரிஞ்சு கொள்றது. ஒளியியல் மையத்துக்குள்ளால் போனா இந்த இடத்துல முறிவே நடக்கலன்னு சில பேர் நினைச்சு கொள்றாங்க. அப்படி படிப்பிக்கப்படுறையும் தான். ஆனா உண்மையா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் இல்லையா? இந்த பக்கம் ஏற்படுற விலகலும் இந்த பக்கம் ஏற்படுற விலகலும் ஒன்றுக்கொண்டு ஒப்போசிட்டா இருக்கும். அதனால முறிவடையாத மாதிரி இது பயணிக்குமே தவிர இந்த இடத்தில் இந்த 2 மேற்பரப்புல உண்மையாக முறிவு தனிப்பட்ட ரீதியா நடந்திருக்குது. ஞாபகப்படுத்துங்க. அப்ப பாருங்க, இது 2 சமாந்தரமா இங்க ஒரு ஒளிக்கதிர் அனுப்புறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஒளிக்கதிர்கள் சரியான இந்த பக்கம் விரிவடையும். சோ நிச்சயமா இங்கால பக்கம் சந்திக்காது. பொதுவா ஒரு குவிவு வில்லை எடுத்து சமாந்தர ஒளிக்கதிர் அனுப்பினீங்க என்றால் இங்க சந்திக்கின்றா. ஒரு குழிவு வில்லை எடுத்து சமாந்தர ஒளிக்கதிர் அனுப்பினீங்க என்றால் அதுக்கு எதிர்ப்பக்கம் தான் சந்திக்கும். அதாவது படுகதிர பக்கம் தான் சந்திக்கும். அப்படித்தான். அதனாலதான் இதுக்கு பிளஸ் குவிய நீளம், இதுக்கு மைனஸ் குவிய நீளம்னு சொல்றது. எனவே அதெல்லாம் நம்ம இப்ப பேசலையே. அப்ப இந்த ஒளிக்கதிர்கள் இந்த பக்கம் தான் குவியும். அப்ப விட ஏ அல்லது பி தான் வரணும். ஏன்னா இங்கால பக்கம் விரிஞ்சு போகும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இதுக்கு சமாந்தரமா நம்ம ஒரு ஒளிக்கதிர் அனுப்புறோமா, அந்த ஒளிக்கதிரும் இந்த ஒளிக்கதிர்களோட சந்திக்கணும். அப்ப இந்த ஒளிக்கதிர் இப்படியே போகும், இவங்க விரிவடைய போறாங்க, இந்த ஒளிக்கதிர்கள் விரிவடையும். அப்படி விரிவடையக்குள்ள இது எல்லாமே ஒரு இடத்துல சந்திக்கிறதால் அதுக்கு பொசிபிளான ஒரே ஒரு புள்ளியே மட்டும்தான். ஏன்னா இந்த கோடு இங்க சந்திக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இது முறிவடையாம போகுது. இந்த கோடு இங்க சந்திக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த 2 கோடும் எப்படி முறிவடையணும் என்றால் இந்த கோட்டுல சந்திக்கிற மாதிரி தான் முறிவடையணும். அப்ப
அப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படியே விரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படியே நீட்டினீங்கன்னா இது இங்க பக்கம் எப்படி வந்து சேரும். சரியானே? அப்ப நம்ம சிம்பிளா எப்படி இந்த மாதிரி கேள்விகளை டீல் பண்றேன். இந்த ஒளிக்கதிர்களுக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்தின் ஊடாக ஒரு ஒளிக்கதிரை போட விடுவோம் என்று அதனூடாக போற ஒளிக்கதிர் முறிவடையாது. இப்ப இந்த எல்லா ஒளிக்கதிரும் ஒரு இடத்தை சந்திக்கணும்னா அதுக்கு சாத்தியமான புள்ளி இதுதான். ஏன்னா இந்த கதிர் இப்படியே தான் போகும். இதெல்லாம் விரிவடைஞ்சு போகல நீட்டப்பட்ட இங்க சந்திக்கிறதா சாத்தியம். ஏன்னா இங்க சந்திக்க வாய்ப்பே இல்லை. ரைட்? அப்ப பொருத்தமான விட ஏ. ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு வரும். படத்தில் காட்டப்பட்ட ஓ பி ஓ கியூ ஓ எஸ் ஓ டி ஆகிய 5 காவிகளினதும் விளையுள் காவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட்? இவ்வளவு காவிகளோட விளையுள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. ஓகே, கவனிங்க. பொதுவா காவிகள் இந்த மாதிரி காவிகள விளையுல காணணும்னா நீங்க காவிகளை கூட்டணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு காவி இருக்குது. இந்த காவியோட நீங்க இந்த காவியை கூட்டினால் இதுல தொடர்ச்சியா இந்த காவியை நீங்க கீறினா இந்த 2 காவிட விளையுல அது தரும். அப்படித்தானே? இந்த 2 காவிட விளை இந்த காவியினதும் இந்த காவியினது விளையுள் என்ன அப்படின்னு கேட்டா பொதுவா நம்ம என்ன செய்வோம்? இந்த காவிட தொடர்ச்சியா அடுத்த காவியை நம்ம கீறுறோம். சோ இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிறோம்னா இதான் விளையுள்னு சொல்றது. அப்படிதான் நம்ம காவி கூட்டல் வரிப்படம் படிக்கிறேன். சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா டீல் பண்ணலாம். இது ஒரு காவி. இந்த காவியோட நம்ம இந்த காவியை கூட்டுவோம். சரியா? எப்படி கூட்டுற? இதே மாதிரி நீளத்துல இந்த அடிக்காடு தானே, இதே திசையை இங்க போட்டீங்கன்னா சரி. இந்த காவியை தூக்கி கொண்டு போய் இங்க வைக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க. அப்ப இந்த காவியை கொண்டு போய் இங்க வச்சிங்கன்றால் இது 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 2 விளையுள் என்ன வரும்? இந்த காவியினதும் விளையுள் OR என்று வரும். அப்ப இவங்க 2 பேர்ற விளையுள் OR கண்டுட்டோமா? இப்ப அடுத்த 2 காவி எடுப்போம். இந்த இருக்குது ஒரு காவி. இந்த காவியோட நல்லா பாருங்க, இதுக்கு இது சமாந்தரமான கோடு தானே. அப்ப இந்த காவியை தூக்கி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி யோசித்தாச்சு. சமபருமனுடைய சமகாவி. அப்ப இந்த காவியை இங்க கொண்டு வச்சிட்டோம்னால் இதோட இந்த காவியை கூட்டினீங்கன்னால் இதோட இதை கூட்டினீங்கன்னா ஓவுல ஆரம்பிச்சு ஆறுல தான் முடிவடை. அப்ப 2 ORன்னு வந்துடும். எல்லாம் பாருங்க, இதுவும் முடிஞ்சு மிச்சமா ஒரு காவி இருக்கு. ஓவுல இருந்து ஆறுக்கு டைரக்டா ஒரு காவி இருக்குது. அப்ப அந்த காவியை சேர்த்தீங்கன்னா இது 2 விளையுள் OR, இது 2 விளையுள் OR, இதுல விளையுளும் இதுவும் OR. அப்ப மொத்தமா விட 3 OR என்று வரும். சரிதானே? இதை விட நல்ல கேள்வியெல்லாம் பார்க்கிறேன் நாம. அடுத்தது பொருத்தமான விட 4வது. 8வது கேள்வி. ஒரு பொருள் ஓய்விலிருந்து ஈர்ப்பின் கீழ் விழுகிறது. இப்பொருளின் நகர்ந்த தூரம் x உடனான உந்தம் P-னது மாறலை பின்வரும் வரைவுகளில் எந்த ஒன்று திறம்பட காட்டுகின்றது? தூரம் x ஓட உந்தத்துக்கான கிராஃப் எப்படி வரும்னு கேட்கிறாங்க. சோ முதலாவது உங்களுக்கு தெரியும், உந்தம் சமன் திணிவு தர வேகம். அது உங்களுக்கு முதலாவது படணுண்டா. ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுங்கிறதால திணிவு வந்துட்டு ஒரு மாறிலி. திணிவு மாறிலின்னா உந்தம் வேகத்துக்கு நேர் விகித சமன். அப்ப இடப்பெயர்ச்சியோட உந்தம் எப்படி மாறுமோ அதே மாதிரி தான் இடப்பெயர்ச்சியோட வேகமும் மாறும். இடப்பெயர்ச்சி உந்தம் வேகத்துக்கு நேர் விகித சமன். இதுல வந்து என்ன அர்த்தம்? உந்தம் வேகம் 2 மடங்கா மாறினா உந்தமும் 2 மடங்கா மாறும். வேகம் 3 மடங்கா மாறினா உந்தமும் 3 மடங்கா மாறும். ஆக இடப்பெயர்ச்சியோட வேகம் எப்படி மாறுமோ அதே மாதிரி தான் உந்தமும் மாறும். சரி, இடப்பெயர்ச்சியோட வேகம் எப்படி மாறும்? ரொம்ப சிம்பிள் இல்லையா? இடப்பெயர்ச்சியோட வேகம் எப்படி மாறும்ங்கிறத நம்ம சிம்பிளா என்ன செய்யலாம், யோசிக்கலாம். v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as. பாத்தீங்களா இருந்தால் FWC 2027ஆம் ஆண்டு பேச்சுக்கு நடந்த FWC பேப்பர்ல முதலாம் தவணை பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கூட வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான ஒரு கிராஃப் கேட்டிருப்பாங்க. அப்பயும் இதே விஷயத்தை தான் சொன்னேன். அதாவது v வர்க்கம் சம u வர்க்கம் சக 2as என்றால் ஓய்விலிருந்து இயங்க விடப்படுவது. அப்ப ஆரம்ப வேகம் 0, புவியீர்ப்பின் கீழே
விழக்கூடியதாக இருக்குது. அப்ப இடப்பெயர் ஆர்முடுகள் ஜி, இடப்பெயர்ச்சி எக்ஸ். ஸோ வி வர்க்கம் சமன் 2gx வருவது. இப்ப உங்களுக்கு தெரியும் வி வர்க்கம், இதெல்லாம் உண்மையா ஞாபகம் இருக்கிறது. பொதுவாக நம்ம இந்த கிராஃப் எல்லாமே கொப்பில கீறி வச்சிருக்கிறோம். வி வர்க்கம் எக்ஸுக்கு என்ன? நேர்விகித சமன். வேகத்திர வர்க்கம் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமன். சோ வேகத்திர வர்க்கம் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமன்றால் வேகம் இடப்பெயர்ச்சியில வர்க்க மூலத்துக்கு நேர்விகித சமன். அதாவது வேகம் y அச்சு, இடப்பெயர்ச்சி x அச்சு. அதாவது y அச்சு ரூட் ஆஃப் எக்ஸுக்கு y ரூட் ஆஃப் எக்ஸுக்கு நேர்விகித சமனுங்கிற ஒரு கேஸ் தான் இது. y ரூட் ஆஃப் எக்ஸுக்கு நேர்விகித சமனா கிராஃப் எப்படி வளையும்? இப்படி வளைஞ்சு போகும். சோ இதைத்தான் 2025 ஆண்டு எத்தனாவது கேள்விடா? 15 என்ன நினைக்கிறேன் இல்லையா? அந்த கேள்வியில அது வந்துட்டு அந்த கேள்வி பிழை அப்படிங்கிறத நான் ப்ரொஃபஸர் ஒரு ஆளுக்கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்கு காரணம் அமைஞ்ச விஷயமும் இதான். ஏன்னா அந்த பேப்பர்ல வந்துட்டு இப்படி வளைய தராம, இந்த மாதிரி அமைப்புல ஒரு வலை வந்திருக்கணும். அப்படி ஒரு வலையை தராம என்ன செஞ்சிருந்தாங்கன்னா மாறி வலையை போட்டிருந்தாங்க. நான் கால் பண்ணி சார் இப்படித்தானே இந்த கேள்விக்கு இப்படித்தானே விட வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன விஷயம் அதை பத்தி நான் தனியா ஒரு யூடியூப்ல வீடியோ கூட போட்டிருக்கிறேன். அப்ப அவர் சொன்னார் வந்துட்டு எஸ் கரெக்ட்னு சொல்லி போட்டு அது டிஸ்கஷன் பண்ணி போட்டு அது கரெக்ட், அதுக்கு வந்துட்டு ஓல் ஆன்சர் அப்படித்தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா முடிவுக்கு வந்தது. அதுக்கு பிறகு அந்த பெனல் டிஸ்கஷனுக்கு பிறகு திருப்பி ஃபைனல் பேப்பருக்கு திருப்பி நடந்த மொத்தமான டிஸ்கஷன்ல வந்துகிட்டு அதுக்கு நெருக்கமான விடைகளை கொடுப்போம் அப்படிங்கிற விடையில 2 விடைகளை கொடுத்துருந்தா நினைக்கிறேன். எனிவே 2025 ஆண்டு பேப்பர் நடந்த ஒரு சம்பவம் அது. அப்ப அங்க இதே விஷயம் y ரூட் ஆஃப் எக்ஸுக்கு நேர்விகித சமன்றால் இந்த மாதிரி தான் வலை வரக்கூடியதா இருக்கும். அதுதான் திருப்பி நான் சொல்றேன். y வந்துட்டு எக்ஸ் வர்க்கத்துக்கு நேர்விகித சமனா இருந்தா இப்படி வரும். இதெல்லாம் நீங்க ஓ லெவல்ல படிக்கிற விஷயம். y சமன் எக்ஸ் வர்க்கம் சொல்லி இப்படி படிக்கிறேன் அந்த துண்டு தான் அது இல்லையா? அது தெரியும் தானே எல்லாருக்கும். அதே மாதிரி y வந்துகிட்டு ஒன்றிங்கில் எக்ஸுக்கு நேர்விகித சமனா இருந்தா எக்ஸுக்கும் y-க்கும் கிராஃப் கீறினா ஒரு பாயிலிங் வலை மாதிரி வரும். இது ஏன் இப்படி வளையுதுங்கிறது கூட நம்ம காரணம் சொல்லுவோம் இல்லையா? எக்ஸ் வந்துட்டு பூச்சியத்தை அணுகக்குள்ள, எக்ஸ் முடிவிலியை அணுகக்குள்ள y பூச்சியத்துக்கு போகணும், எக்ஸ் வந்துகிட்டு பூச்சியத்தை அணுகக்குள்ள y முடிவிலிக்கு போகணுங்கிறத வச்சு இந்த மாதிரி தான் அது வளையும்ங்கிறதெல்லாம் பேசி இருக்கிறோம். என்ன விஷயமா இருந்தாலும் எப்பயுமே நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம்தான், விளங்கி படிங்க, சும்மா ஒப்புவிக்காதீங்க. பிசிக்ஸை வந்துட்டு ஒப்புவிக்கிற விஷயம் இல்லை. அது வந்துட்டு சரியான ஒரு என்ன சரியாக திங்க் பண்ணி உணர்ந்து படிக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஒவ்வொரு விஷயத்துக்கு பிறகு ஏன் எதுக்குங்கிற காரணத்துக்குள்ளால நீங்க ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு பாடம். ரைட்? நாம இப்ப சும்மா இந்த இடத்துல மேலோட்டமா மட்டும் பேசிக்கொண்டு போவோம். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன? வையச்சில வேகம் இருக்காரு, வேகம் உந்தத்துக்கு நேர்விகித சமன்கிறதால இப்படித்தான வளையல். அப்ப பொருத்தமான விட 3வது வரணும். அடுத்தது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் செஞ்ச கேள்விகளுக்குள்ள இதெல்லாமே மனதால செய்யற கேள்வி. வேணும்னா இந்த கேள்வி மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு எழுத்தொண்டு எழுத வேண்டி வருவது, அதாவது 5வது கேள்வி. அதுக்கு பிறகு இங்க இருக்கிற ஒரு கேள்வியும் இதுவரைக்கும் இதெல்லாம் வந்துகிட்டு பாஸ் பேப்பர்ல கூட வேகத்துக்கு இடப்பெயர்ச்சிக்குமான கிராஃப் கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல கூட வந்திருக்குது. சரி, இடப்பெயர்ச்சிக்கு வேகத்துக்குமான கிராஃப் ஒரு முறை ஃபைனல் பேப்பர்ல வந்திருக்குது. ரைட்? அப்ப அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கிற வேண்டிய விஷயம். இதெல்லாமே வளமையா நம்ம படிக்கக்கூடிய விடயங்க. சரி, 9வது கேள்வியை பார்ப்போமே. அப்ப இதுவரைக்கும் கஷ்டமான கேள்வி எதுவுமே இல்லை, எல்லாமே மைண்டால செய்யக்கூடிய மாதிரியான கேள்வி. H உயரத்திலிருந்து ஓய்விலிருந்து விளவிடப்படும் கல் ஒன்று தரையில் படுகின்றது. அது பயண நேரத்தின் இறுதி அரைப்பங்கு நேரத்தில், அரைப்பங்கு நேரத்தில் விழுந்த தூரம் 60 மீட்டர் எனில் H இன் பெருமானம் என்ன? அரைவாசி, கடைசி அரைவாசி நேரத்துல 60 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா மொத்த உயரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் சீராக ஆர்முடுகுதா முதல் அரைவாசி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சிக்கும் அடுத்த அரைவாசி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சிக்குமான விகிதம் 1:3. முழு இயக்கம் தீண்டால் முதல் T/2 ஓய்விலிருந்து சீர ஆர்முடுகணுமா, அது முக்கியம். ஒரு பொருள் வந்துட்டு ஓய்விலிருந்து சீர ஆர்முடுகுதா முதல் அரைவாசி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சிக்கும் அடுத்த அரைவாசி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சிக்குமான விகிதம் 1:3. ஆக இந்த 3 பங்கு தான் எவ்வளவு? 60 மீட்டர். அடுத்த இறுதி அரைவாசியில அடைந்த இடப்பெயர்ச்சி 60 மீட்டர். அப்ப 3 பங்கு 60 மீட்டர் இருந்தா மொத்த இடப்பெயர்ச்சி எத்தனை பங்கு? 4 பங்கு. சோ 3 பங்கு 60 4 பங்கு எவ்வளவு? 80. அப்ப விட 80 மீட்டர் வந்திருக்கு. சரியானே?
முழு இயக்கத்தை ஓய்விலிருந்து சீர ஆறுமுகத்துக்குள்ள முழு இயக்கத்தை கருதக்குள்ள முதல் அரைவாசி அடுத்த அரைவாசின்னு பார்த்தா 1:3. அதே இது முழு இயக்கத்தை கருதக்குள்ள முதல் t/3 அடுத்த t/3 அடுத்த t/3 பாத்தீங்கன்னா 1:3:5 வரும். சரியான இந்த மாதிரி யோசிக்கலாம். ரைட், விடுவோமே. அடுத்தது, ஒரு பரப்பு சில்லானது சீரான கோண ஆர்முடுகளின் கீழ் கோண வேகமானது 120 RPM இருந்து 300 RPM 10 செகண்டில் மாற்றம் அடைகின்றது. சில்லின் கோண ஆர்முடுகள் யாது? 120 300 கோண வேகத்தில் ஏற்பட்ட மாற்றமாம் 10 செகண்ட்லயா. அப்ப 180 10ஆல பிரிச்சிங்கன்னா என்னடா வரும்? கோண ஆர்முடுகள் வரப்போகுது. ஆனா RPMல வரும். 120 இருந்து 300க்கு போறதுக்கு 10 செகண்ட் எடுக்குதான். அப்ப கழிச்சிங்கன்னா 180 10ஆல பிரிச்சிங்கன்னா 18 RPM செகண்ட் -2 வரப்போகுது. 18 RPM செகண்ட் -2ங்கிறது தான் கோண ஆர்முடுகள். இதுல இருந்து இதை கழிக்கிறோம், 10ஆல பிரிக்கிறோம். இப்ப இந்த சில்லிட கோண ஆர்முடுகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 18 RPM செகண்ட் -2 வந்துட்டா. இப்ப நாம இதை ரேடியனுக்கு மாற்றுவோம். ரேடியனுக்கு மாத்துறது எப்படி? ரேடியனுக்கு மாத்தலாம். RPMனாலே உங்களுக்கு தெரியும், ரிவால்விங் அல்லது ரொட்டேஷனல் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிடத்தில் ஆற்றக்கூடிய சுழற்சிகள் எண்ணிக்கை. பொதுவா மெஷின் அண்ட் டிரைவ்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல மெஷின் அண்ட் டிரைவ்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்ல கூடுதலா யூஸ் பண்ற எழுத்து இதாத்தான் இருக்கும். ஏன் என்ன காரணம்னா, பொதுவா நீங்க மோட்டர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா RPMங்கிற குறியீட்டுல தான் இருக்கும். மெஷின் அண்ட் டிரைவ்ஸ்ங்கிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு மோட்டர் சம்பந்தமா ஜெனரேட்டர் சம்பந்தமா படிக்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது அந்த டாபிக்ல யூஸ் பண்ற மிக முக்கியமான ஒரு டேமே RPM. நீங்க அது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். மோட்டரோ ஒரு ஃபேனா அல்லது ஒரு பைக்ல கூட நீங்க சில இந்த RPM பார்க்கலாம். ஸோ ரிவால்விங் பெர் மினிட் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ஒரு நிமிடத்துக்கு வந்துகிட்டு 18 தடவை சுத்துது. அப்ப நீங்க அதை ரேடியன் பெர் செகண்டுக்கு மாத்த போறீங்க. அப்ப ஒரு நிமிடத்துக்கு 18 தடவைண்டா ஒரு செகண்டுக்கு எத்தனை கேட்டா 60ஆல பிரிப்போம். இப்ப ஒரு செகண்டுக்கு இத்தனை தடவை சுத்துது. ஒரு தடவைங்கிறது எவ்வளவு? ரேடியன் 2π. அப்ப 2π பெருக்கு. ஒரு தடவைண்டா 2π தானே. அப்ப இத்தனை தடவை சுத்துதுன்னா 60 18 60 தர 2π வரணும். இதுதான் ரேடியன் செகண்ட் -2 ஆக மாற்றப்படுறது. இப்ப நம்ம இதை சுருக்கலாம் இல்லையா? எப்படி சுருக்கலாம்? 6 18 எத்தனை வரும்? 6 18 3 வரப்போகுது. 3 2ஆல பெருக்கினா 6 வரும். சரியா? 6 வரும். 10ஆல பிரிச்சிங்கன்னா தசம் 6π வரும். என்ன? தசம் 6π வரும். அப்ப பொருத்தமான விட 4வது. சரியானே? எனக்கு இந்த ஸ்கீம் இல்ல, நான் ஸ்கீம் பை மிஸ்டேக் ஏதாச்சும் வரும்னு தெரியா சுருக்கல்ல இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சரியா? அடுத்தது 11வது கேள்வி. ஒருங்கும் ஒளிக்கற்றை ஒன்று வில்லை ஒன்றில் சமச்சீராக்கப்படும் போது இவ்வில்லைக்கு பின்னால் 10 சென்டிமீட்டர் தூரத்தில் புள்ளி பிம்பம் ஒன்று உருவாக்கப்படுகின்றது. இதன் போது ஏக பரிமாண உருப்பெருக்கம் 2 ஆகும். வில்லை அகற்றப்படும் போது மூலக்கற்றை ஒருங்குவதாகவும் இருப்பின் வில்லையின் குவிய நீளம் யாது? சோ கேள்வியை சரியா புரிஞ்சு கொண்டீங்கன்னா இதுவும் உண்மையிலே மனதால செய்யற கேள்விதான். இதுவரைக்கும் செஞ்ச கேள்விலாம் அப்படிதான் அடிக்குது. இப்ப கடைசியா செஞ்ச கேள்வியில பெரிய ஒரு விஷயம் ஒன்று எழுதல. நாம என்ன ஒருங்கு ஒளிக்கற்றைனாலே நாம படிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாயப்பொருளோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இது. ஒரு வில்லையை நோக்கி போகுதாம். 10 சென்டிமீட்டர்ல பிம்பம் உருவாக்கப்படுது. அந்த வில்லைக்கு பிம்பம் 10 சென்டிமீட்டர்ல உருவாக்கப்படுது. ஏகபரிமாண உருப்பெருக்கம் 2. ஏகபரிமாண உருப்பெருக்கம் 2 சொல்லக்குள்ள பொருள் தூரத்தை விட பிம்பத்தூரம் பெருசா இருக்குதுன்னு அர்த்தம். என்றால் ஏகபரிமாண உருப்பெருக்கம்ங்கிறது ஒரு வில்லையா இருந்தா பிம்பத்தூரத்துக்கு பொருள் தூரம். இது 2 வருவதுண்டா பிம்பத்தூரம் பெருசு. பிம்பத்தூரம் பெருசா இருக்குதுண்டா ஏற்கனவே ஒருங்கிட்டு வந்த ஒளிக்கதிர இந்த வில்லை என்ன செஞ்சிருக்கணும்னா விரிச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், பொதுவா ஒரு ஒருங்கு கதிர் இப்படி வருவதுன்னு வச்சுக்கொண்டால் இந்த கதிரை நீங்க நீட்டக்குள்ள அது எங்க சந்திக்குமோ அதுக்கு பேர் தான் மாயப்பொருள். அந்த நேரத்துல அந்த இடத்துல நீங்க ஒரு குழிவு வில்லைய வச்சிங்கன்னால் அந்த நேரத்துல அந்த ஒளிக்கதிர் அதை விரிய செய்யும். அப்படி விரிய செய்யக்குள்ள இது இப்படியே போய் பின்னுக்கு ஒரு இடத்துல சந்திக்கலாம்.
அல்லது இங்கால பக்கம் சந்திக்கலாம். அதுக்கு நம்ம ரூல்ஸ் படிச்சிருக்கிறோம் இல்லையா? எஃப்க்கு உள்ள இருந்தா இங்கால வரும், எஃப்க்கு வெளியில மாயப்பொருள் இருந்தா இங்கால வரும் சொல்லி எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்ப இப்படி வரும். இந்த தூரம் 10 சென்டிமீட்டர். அப்ப இது விரிவில்லைங்கிறது நமக்கு பட்டுடணும். ஏன்னா ஒருங்கு வில்லையா இருந்தா ஏகபரிமாண உறுப்பிற்கு சின்னனா தான் வரும். மாயப்பொருளை பொறுத்தவரையில ஒருங்கிட்டு வாரத்தை மேலும் ஒருங்க செய்யுமா. அப்ப இந்த மாயப்பொருளுக்கு முன்னுக்கு தான் குவிஞ்சிருக்கு. அப்ப இது விரிவில்லை அப்படிங்கிறது உடனே பட்டிருக்கணும். 10 சென்டிமீட்டர் ஏகபரிமாண உறுப்பெருக்கம் 2. இந்த இடத்துலதான் நாம சரியா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். நான் உங்களுக்கு தியரி கிளாஸ்ல இந்த பாயிண்ட வலியுறுத்தி சொல்லி இருந்தேன். ஒரு முறை ஃபைனல் எக்ஸாம்லையும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு கேள்வி வந்துட்டு சொல்லியும் காட்டியும் இருந்தேன். அதாவது என்னென்றால் பொருள் தூரத்தை விட விம்ப தூரம் 2 மடங்காக வருவது மாயப்பொருளுக்கு மெய்விம்பம் வருவது அப்படின்றால் இந்த நிகழ்வு எதோட கனெக்ட் ஆகணும்னால் ரைட், ஒரு குவிவு வில்லையில உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல நாம பொருளை வெப்பம் மெய்ப்பொருளுக்கு மெய்விம்பம் மாயவிம்பம் உருவாகும். அது பொருள் தூரத்திட 2 மடங்கான தூரத்துல உருவாகும். அப்படி உருவாகிற சந்தர்ப்பத்தை பத்தி நான் சொல்லக்குள்ள உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? நான் சொல்ற விஷயத்தை எழுதி பாருங்க. அதாவது இந்த மாதிரி பொருள் தூரத்தை விட விம்பத்தூர 2 மடங்குல அது மெய்ப்பொருளுக்கு ஒரு மாய பிம்பம் உருவாகுது என்றால் இந்த பொருள் வைக்கப்பட்ட இடம் f/2 ஆக இருக்கணும். பொருள் f/2ல வைக்கப்பட்டால் பிம்பம் f-ல உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். பாஸ் பேப்பர் ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அப்படி அந்த டைம்ல இப்படி ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் உண்டு, கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குது இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா பொருள் தூரம் பொருள் தூரத்தை விட பிம்பத்தூரம் 2 மடங்கா வருவதா? குவிவு வில்லையா இருந்தா மெய்ப்பொருளுக்கு மாய பிம்பமும், குழிவு வில்லையா இருந்தா மாயப்பொருளுக்கு மெய் பிம்பமும் ஒரே மாதிரியான பிஹேவியரை வெளிப்படுத்தும். அப்ப f/2ல பொருள் இருந்தா பிம்பம் f-ல வரும். அப்ப இங்க பிம்பம் 10ல வந்திருக்குதுண்டா பொருள் எங்க இருந்திருக்கணும்னா f/2ல இருந்திருக்கணும். பிம்பம் எங்க இருந்திருக்கணும்னா f-ல இருந்திருக்கணும். அதனால பிம்ப குவிய நீளம், இந்த வில்லோட குவிய நீளம் என்னன்னு கேட்டால் 10 சென்டிமீட்டர் வரும். சமன்பாடு எதுவும் தேவையில்லை. ஒழுங்கா படிக்கிற ஆக்கள், சரியா படிப்பிச்ச விஷயத்தை உள்வாங்குற ஆக்கள், சரியான கேள்வியை சரியா பிராக்டிஸ் பண்ற ஆக்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் டைமே எடுக்காது. படப்படன்னு யோசிப்பான், சரியா டிசைட் பண்ணுவான், கேள்வியை உள்வாங்கி கொண்டு போய்கிட்டே இருப்பான். இருந்தாலும் நான் இந்த இடத்துல இந்த கேள்விக்குரிய சிமியுலேஷனை மட்டும் கொஞ்சம் காட்டி விடுறேன். நாம தியரி படிக்கக்குள்ளே அந்த சிமியுலேஷனை நான் காட்டி இருந்தேன். ஒரு குவிய வில்லையை வச்சு காட்டுறதா இருந்தால் இது குவிய புள்ளி. பொருள் எஃப்க்கு அப்பால் இருந்தால் உங்களுக்கு தெரியும், பொருள் எஃப்க்கு அப்பால் இருந்தா ஒரு மெய் பிம்பம் தலைகீழான பிம்பம் வரும்னு தெரியும். இதே பொருளை நாம எஃப்க்கு உள்ள கொண்டு போயிட்டோமா இந்த டைம்ல இந்த மெய்ப்பொருளுக்கு ஒரு உருப்பெருத்த நிமிர்ந்த மாய பிம்பம் வரும். இதைத்தான் நம்ம பூத கண்ணாடியா பயன்படுத்துறேன்னு சொல்லுவோம். இதுல இந்த பொருள் தூரம், இந்த பொருள் சரியா f/2 தூரத்துல வைக்கப்பட்டால் பிம்பம் f-ல உருவாகும். பொருள் வந்துட்டு வில்லட f/2 தூரத்துல வைக்கப்பட்டால் பிம்பம் எங்க உருவாகும்? f-ல உருவாகும் சொல்லுவோம். இது மெய்ப்பொருள். இதே இது மாயப்பொருளுக்கும் நான் இந்த முறை டிசைன் பண்ணிருக்கிறேன். பாத்தீங்கன்னா மாயப்பொருள் ரைட், இங்க ஒருங்கு கதிர் போகுது. இது ஒருங்கு கதிர் போற டிரெக்ஷனா ஒரு நார்மலான ஒரு சிமுலேஷன் உண்டு. ஒருங்கு கதிர் போகக்கூடிய டிரெக்ஷனை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. சரியா? விளங்குதா? இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா ஓகே, இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல ஒரு குழிவு வில்லையை கொண்டு வர போறோம். எல்லாம் பாருங்க, இது இப்படியே நீட்டக்குள்ள இங்க இது எங்க சந்திக்குதோ அதான் மாயப்பொருள். ஒருங்கு கதிர் சந்திக்கக்குள்ள வரதான் மாயப்பொருள். இப்ப நாம என்ன செய்வோம்? ஒரு குழிவு வில்லையை இந்த இடத்துல கொண்டு வந்து வைப்போம். இது ஒரு குழிவு வில்லை, மெல்லிய குழிவு வில்லைங்கிறதால அது இப்படித்தான் காட்டப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழிவு வில்லைய நான் இந்த வச்சிருக்கிறேன். இது ஒரு குழிவு வில்லை, வார ஒளிக்கதிரை இப்படி விரிய செய்யும். இந்த நேரத்துல இந்த ஒளிக்கதிர் இங்கால பக்கம் சந்திக்கல. ஏண்டால்
இதெல்லாம் பாருங்க, இந்த புள்ளிய சரியா விளங்கும் போது சரியா சின்ன அடிக்க நினைக்கிறேன். இந்த வில்லட குவிய புள்ளி இந்த அடிக்கிறான், இந்த வில்லட குவிய புள்ளி இந்த அடிக்குது. இந்த மாயப்பொருள் இருக்குதானே, இந்த மாயப்பொருள் சந்திக்கிற இடம் இந்த அடிக்குது, அதாவது மாயப்பொருள் இந்த அடிக்குது. சோ எஃப் இந்த அடிக்குது, மாயப்பொருள் இந்த அடிக்குது. குறிச்சு காட்டுறனே, இந்த வில்லை, இது ஒரு குழிவு வில்லை, அப்படி கட் பண்ணி கொண்டு வாங்க. இது ஒரு குழிவு வில்லை, இந்த குழிவு வில்லுடைய எஃப் இந்த அடிக்குது. இந்த ஒளிக்கதிரை நீட்டினால் சந்திக்கிற இடம் இந்த அடிக்குது. அப்ப மாயப்பொருள் எஃப்க்கு அப்பால் இருந்தால் இங்க வார ஒளிக்கதிர் விரிய செய்யக்குள்ள இந்த ஒளிக்கதிர் சந்திக்காது. இதை நீட்டும் போது இந்த பக்கம் நீட்டக்குள்ளதான், இந்த ஒளிக்கதிர் இந்த பக்கம் நீட்டக்குள்ளதான் சந்திக்கும். அதனாலதான் நாம் என்ன தியரி படிக்கிறோம், குழிவு வில்லை மாயப்பொருளுக்கு சரியான மாய பிம்பம், இது மாய பிம்பம். ஏன்னா ஒளிக்கதிர் உண்மையா சந்திக்கல, மாய பிம்பம். குழிவு வில்லை மாய பொருளுக்கு மாய பிம்பத்தை எப்ப உருவாக்கும் என்றால் அந்த பொருள் எஃப்க்கு அப்பால் இருந்தால். படிச்சோமா இல்லையா? அடுத்து என்ன படிச்சோம்? மாயப்பொருள் சரியான மாயப்பொருள், மாயப்பொருள் இந்த ஒளிக்கதிர் சந்திக்கிற பொருள் இல்லையா? இந்த மாயப்பொருள் இந்த குழிவு வில்லோட எஃப்ல இருந்தா என்ன நடக்கும், அதை நாம படிச்சோம். இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த வில்லைய, இந்த வில்லோட குவிய புள்ளிய இந்த மாயப்பொருள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறேன். சரியா? மாயப்பொருள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறேன். இப்ப பாருங்க, இந்த ஒளிக்கதிர் எப்படி போகுது, இப்படி வார ஒளிக்கதிர் சமாந்தரமா போகும். சோ இதுக்கு முதல் இந்த எஃப்க்கு அப்பால் பொருள் இருந்து அப்ப விரிஞ்சு போனிக்கு இங்கால் பக்கம் சந்திச்சுக்கு, அப்ப மாய பிம்பம். எஃப்ல மாயப்பொருள் இருந்தால் எஃப்ல மாயப்பொருள் இருந்தால் அது என்ன, சமாந்தர ஒளிக்கதிர் வெளியேற்று. இப்ப எஃப்க்கு உள்ளுக்குள்ள மாயப்பொருள் இருக்க போகுது. இப்பதான் இங்க விஷயத்துக்கு வர போறோம். இப்ப நான் எஃப்க்குள்ள கொண்டு போறேன். இப்ப பாருங்க, இந்த அடிக்குது எஃப், பொருள் இந்த அடிக்குது, பொருள் விளையிட்டாங்களா, இதை நீட்டா சந்திக்கிறதா பொருள். இந்த மாயப்பொருள் எஃப்க்கு உள்ளுக்குள்ள இருக்குது. இப்ப ஒளிக்கதிர் உண்மையாக சந்திக்குது, அப்ப மெய் பிம்பம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னால், மாயப்பொருள் f/2 தூரத்துல இருந்தா பிம்பம் எங்க உருவாகும், எஃப்ல உருவாகும்னு சொல்றேன். இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஒரு ரூலரை யூஸ் பண்றேன். சும்மா நார்மலா யூஸ் பண்ணி பார்ப்போமே, ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். ரைட், இப்ப இந்த ரூலரை இங்க இருந்து கொண்டு வர. இப்ப பாருங்க, சரியா மனசுல பதியட்டுங்கிறதுக்காக நான் திருப்பி வச்சது. இப்ப பாருங்க, கொஞ்சம் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மாயப்பொருள், இப்ப இந்த வில்லை எடுக்கிறேன். இந்த வில்ல இல்லாத டைம்ல இந்த ஒளிக்கதிர் எங்க சந்திக்குது, ஏறக்குறைய அண்ணளவா 100ல சந்திக்குது இல்லையா? ரைட். இப்ப இந்த வில்லையை கொண்டு வர, இந்த வில்லட குவிய நீளம் 200 கிட்ட இருக்குது. மைனஸ் குணத்துல இருக்குது, யோசிக்க வேணாம். நம்ம தெரியும், இலங்கையில நாம என்ன செய்யறோம்னா குழிவு வில்லட குவிய நீளத்தை பிளஸ் எடுக்கிறோம், குவிவு வில்லடத்தை மைனஸ் எடுக்கிறோம். ஆனா பெரும்பாலான நாடுகள்ல மாறித்தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். நம்ம நாட்டுல மாறித்தான் நாம மாறி பயன்படுத்துறோம். அப்ப இது குழிவு வில்லா, அங்க மைனஸ்ல கொடுத்திருப்பாங்க. அதான் அந்த பிரச்சனை. இப்ப இதை ஏறக்குறைய 200 நான் செட் பண்ணல, 206 200 எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப இந்த அடிக்குது மாயப்பொருள் இங்க அடிக்கக்குள்ள 200 சென்டிமீட்டர் குவிய நீளமுடைய குழிவு வில்லையை கொண்டு வாரு. அந்தளவா 200 எடுங்களேன், அந்தளவா. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒளிக்கதிர் எங்க சந்திக்குது, 200ல சந்திக்குது. அப்ப பொருள், இந்த மாயப்பொருள் இந்த வில்லட f/2 தூரத்தில் இருக்குது. ரைட். ஆனா இந்த ஒளிக்கதிர் உருவாக்குற பிம்பம் எஃப்ல இருக்கு. மாயப்பொருளுக்கும் அதாவது குழிவு வில்லைக்கும் குவிவு வில்லைக்கும் பொருள் f/2 தூரத்தில் இருந்தா பிம்பம் எஃப்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். ரைட். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஃபைனல் எக்ஸாம்ல இந்த விஷயத்தை வச்சு கேள்வி வந்திருக்குன்னு பார்த்திருக்கிறேன். ஓகே, இப்ப 12வது கேள்வி. சீரான சதுர வடிவ கம்பி ஒன்று உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு பக்கம் L2ஆக வெட்டப்பட்டு வளைக்கப்பட்டுள்ளது.
இம்முழு கம்பியினதும் ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய மிக சாத்தியமான புள்ளி எது? சோ பாருங்க, ஆரம்பத்துல ஒரு சதுர தடமாக இப்படி இருந்திருக்கிறாரு. இப்படி இருந்த நேரத்துல உங்களுக்கு தெரியும், இந்த கம்பியை நடுவால வெட்டி இப்படி வளைச்சால் ஈர்ப்பு மையம் இப்ப எங்க வரும்னு கேட்கிறாங்க. சோ முதலாவது இந்த சதுரத்தடம் அடிக்கக்குள்ள ஈர்ப்பு மையம் எங்க இருந்திருக்கும்? அது நடுவுல இருந்திருக்கும். ஆரம்பத்துல நடுவுல இருந்திருக்கும். இத ரெண்டா வெட்டி இப்படி வளைச்சால் இந்த திணிவை நாம கீழுக்கு இறக்குறோம். இப்ப ஆரம்பத்துல ஈர்ப்பு மையம் நடுவுல இருந்து வெட்டி இவரை கீழுக்கு இறக்கினா இப்ப ஈர்ப்பு மையம் என்ன செய்யும்? நீங்க திணிவை கீழுக்கு இறக்கினா ஈர்ப்பு மையமும் சாட கீழுக்கு இறங்கும். ஆக பொருத்தமான விட நடுவுல இருந்து சாட கீழுக்கு இறங்கி வரண்டா டி தான் வரணும். சரியாடா? பொருத்தமான விட என்ன வரணும்? டி வரணும். நீங்க சும்மா சிம்பிளா யோசிங்களேன். ஒரு எம் திணிவு இருக்குது. ஈர்ப்பு மையம் எங்க வரும்னு கேட்டா நடுவுல வரும். இப்ப இந்த எம் திணிவை வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வாரீங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வாரீங்க. இப்ப ஈர்ப்பு மையம் எங்கன்னு கேட்டா இது ரெண்டுக்கும் நடுவுல வரும். அப்ப நீங்க இந்த திணிவை இந்த பக்கம் அசைக்கக்குள்ள ஈர்ப்பு மையமும் அதே பக்கம் அசையும். இந்த திணிவை இந்த பக்கம் அசைச்சா ஈர்ப்பு மையம் அதே பக்கம் அசை. இது ரெண்டுக்கும் நடுவுல ஈர்ப்பு மையம் வரும். இது எங்க அசைச்சிட்டீங்களா? இப்பயும் சமனான திணிவு தானே, அப்ப நடுவுல ஈர்ப்பு மையம் வரும், இங்க வரும். அப்ப திணிவை நீங்க இடப்பக்கம் அசைக்கக்குள்ள ஈர்ப்பு மையம் இடப்பக்கம் அசை. அப்ப இதை வளைச்சி இதை கீழுக்கு இப்படி வளைக்கிறீங்கடா, இதுல திணிவுகளை கீழுக்கு இறக்குறீங்க. அப்ப தொகுதியில ஈர்ப்பு மையம் கீழுக்கு இறங்கும். அப்ப சியில இருந்து சாட கீழுக்கு இறங்கணும். அப்ப டி வரலாம். அப்ப இருக்கிறதுக்குள்ள பொருத்தமானதா நம்ம டியை செலக்ட் பண்ணலாம். அடுத்தது ஏபி ஆகிய இரு வில்லைகள் முறையே 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் குவிய நீளங்களை கொண்டுள்ளன. அவை இரண்டும் டி தூர இடைவெளியில் ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன. பொதுவான தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வரும் ஒளிக்கதிர் ஒன்று வில்லை ஏயின் மீது படத்தில் காட்டியவாறு படுகின்றது. தலைமை அச்சுக்கு சமாந்தரமான ஒளிக்கதிர் படுவது. ஓகே. மொத்த விலகல் பூஜ்ஜியமாக பியில் இருந்து கதிர் வெளியேறுவதற்கு டியின் பெருமானமாக இருக்க வேண்டியது. மொத்த விலகல் பூஜ்ஜியமா இருக்கணுமா? டியின் பெருமானமாக இருக்க வேண்டியது. ரைட். மொத்த விலகல் பூஜ்ஜியம் அப்படின்னா என்ன மீனிங்? இப்படி வந்த ஒளிக்கதிர் இங்க அந்த பக்கம் இப்படித்தான் போகணும், சமாந்தரமாவே போகணும். ஏன்னா விலகலுங்கிறது படுகதிருக்கும் இறுதியாக வெளிப்படுற கதிருக்கு இடைப்பட்ட கோணம். இதைத்தான் நம்ம விலகல்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப விலகல் பூஜ்ஜியமா இருக்கணும்னா சமாந்தரமா வந்து சமாந்தரமா போகும். பொதுவா நாம சொல்லக்கூடிய ஒரு ஐடியா என்ன? சமாந்தரமா வந்து சமாந்தரமா போகுதா, அது குவிவு வில்லையா இருந்தாலும் குழிவு வில்லையா இருந்தாலும் அல்லது குவிவு வில்லை குழிவு வில்லையா இருந்தாலும் வேற வேற வில்லைகள்ல சோடியா இருந்தாலும் நம்ம சொல்ற ஒரே ஒரு ஐடியா 2023ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இல்லையா? 2023 24 23 நினைக்கிறேன். ஃபைனல் எக்ஸாம்ல அது ஒரு கேள்வியா கூட வந்திருந்துச்சு. இந்த மாதிரி சமாந்தரமா வந்து சமாந்தரமா போகுதுன்றால் இந்த ரெண்டு வில்லைகளோட குவிய புள்ளியும் ஒரே இடத்துல இருந்திருக்க. இவங்க ரெண்டு பேரை ஏயினதும் பியினதும் குவிய புள்ளிகள் ஒரே இடத்துல இருந்திருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இரு வில்லைகள் முறையே 30 20 குவிய நிலத்தை கொண்டிருக்குது என்றால் இதுல வேறாக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இங்க இருந்து 30 இங்க இருந்து 20. அப்ப வேறாக்கம் எவ்வளவுன்னு கேட்டா 50 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். எப்படி ஞாபகம் இருக்குதானே? ரெண்டுமே சமாந்தரமா வந்து சமாந்தரமா போகுதுன்னா ரெண்டுக்கும் குவிய புள்ளி ஒரு இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா இப்படி நீங்க ஒளிக்கதிர் அனுப்புறீங்க, அனுப்பக்குள்ள இந்த ஒளிக்கதிர்கள் இந்த வில்லட குவிய புள்ளியில குவியும். இப்ப இந்த பக்கம் போற இந்த ஒளிக்கதிர் திருப்பி சமாந்தரமாகவே வெளியேறணும்னால் இந்த வில்லையிலிருந்து ஒளிக்கதிர் சமாந்தரமா வெளியேறணும்னா இந்த ஒளிக்கதிர் எங்க இருந்து வந்திருக்கணும்? இந்த வில்லட குவிய புள்ளியிலிருந்து வந்திருக்கணும். அப்ப ரெண்டு குவிய புள்ளி ஒரே இடத்துல இருக்குங்கிறதா சிம்பிளா நம்ம சொல்ற சோட்டான ஒரு ஐடியா. அப்ப இங்க இருந்து 30 இங்க இருந்து 20 ஆக மொத்தமா 50 வரும். குழிவு வில்லைக்கு இதே கன்செப்ட் யோசித்து பாருங்க. ஆனா கழிப்படுற மாதிரி வரும் குழிவு வில்லையில. அப்படித்தானே? பாஸ் பேப்பர் கேள்வி இருக்குது. அடுத்து ரோ அடர்த்தி உடைய திரவம் ஒன்றை கொண்டுள்ள பாத்திரம் ஒன்று ஓய்விலிருந்து ஈர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விளவிடப்படுகின்றது. வளிமண்டல அமுக்கம் ஏ. வலியினாலான உராய்வு புறக்கணிக்கக்கூடியதா இருப்பின் திரவ மேற்பரப்பின் கீழ் ஆழம் எச்சில் உள்ள புள்ளி ஒன்றில் அமுக்கம். மிஷன் மே ஃபார் 26 பேட்ச் முழு தியரியும் மே மாதத்துக்குள் கம்ப்ளீட் செய்யப்படும்.
Ongoing classes for 26 batch. Electric field theory, electricity theory, paper with unit-wise revision class. Ongoing classes for 27 batch. Mechanics 2.7. Hydro. உங்கள் எதிர்காலம் இங்கே. பின் கீழ் ஆழம் எச்சில் உள்ள புள்ளி ஒன்றில் அமுக்கம். புவியீர்ப்பின் கீழே விழுந்தாலே இது டைரக்டா நேரடியா ஒரு தியரி கேள்வி. புவியீர்ப்பின் கீழே ஒரு பாத்திரம் விழுவுதுண்டால், ஒரு புவியீர்ப்பின் கீழே ஒரு பொருள் விழுவுது, ஒரு பாத்திரம் விழுவுது, திரவம் விழுந்து கொண்டிருக்குது என்றால் எல்லா இடத்திலேயுமே அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்குத்தான் சமனாக இருக்கும் இல்லையா? எல்லா இடத்தையுமே அந்த திரவத்துக்குள்ள எல்லா இடத்தையும் அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன். பொதுவா கீழ் நோக்கி ஆறுமுடுகினால், நம்ம நம்முடைய கடைசியா யூடியூப்ல கிடக்கக்கூடிய ஹைட்ரோ ரிவிஷன்ல கூட இதெல்லாமே நம்ம பேசி இருக்கிறோம். பொதுவா புவியீர்ப்பின் கீழே ஆறுமுடுகினால் அமுக்கத்துக்கு சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டா பை பிளஸ் எச் ரோ. கீழ் நோக்கி ஆறுமுடுகினா ஜி மைனஸ் ஏன்னு கூட சொல்லுவோம். அந்த ஏ ஜிக்கு சமனா வந்தா பைக்கு சமனா வரும். இது வளிமண்டல அமுக்கம். ஏண்டா புவியீர்ப்பின் கீழே விளக்குள்ள இருக்கிற அமுக்கம் என்னன்னு கேட்டா ஏதான் வரும். நம்மளோட டியூட்ல இருக்கிற கேள்வி, நம்மளோட ஹைட்ரோ டியூட்ல இந்த கேள்வி இருக்குது, போய் பாருங்க. அடுத்தது டியூட்ல இருக்கிற 2-3 கேள்வி எல்லாம் இதுல பார்த்தேன் நான். அடுத்தது ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியின் மொத்த பெரிதாக்கம் வலு 15 ஆகும். கூட்டு நுணுக்கு காட்டி ஓகே, பெரிதாக்கும் வலு 15, பொருளியின் பெரிதாக்கம் 5, இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உண்டாகும் எனின். அப்ப கூட்டு நுணுக்கு காட்டியில இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உருவாகுது என்றாலே இயல்பான செப்பஞ்செய்கை. பார்வை துண்டிட குவிய தூரம் என்ன? பார்வை துண்டிட குவிய தூரம் சரியா? ரொம்ப சிம்பிள். பொதுவா மொத்த கோண உருப்பெருக்கம் 15 அப்படின்றாலே உங்களுக்கு தெரியும். மொத்த கோண உருப்பெருக்கம்ங்கிறது தனித்தனியாக ஒவ்வொரு வில்லையினதும் ஏகபரிமாண உருப்பெருக்கங்களோட பெருக்கத்துக்கு சமன். சோ மொத்த கோண உருப்பெருக்கம் 15, பொருளிட ஏகபரிமாண உருப்பெருக்கம் 5 என்றால் பார்வை துண்டுடைய ஏகபரிமாண உருப்பெருக்கம் 3ங்கிறத உடனே ஒரு ஆள் சொல்லணும் இல்லையா? தெரியுமா இல்லையா? 2 ஏகபரிமாண உருப்பெருக்கம் தான் மொத்த கோண உருப்பெருக்கம்ங்கிறது. இப்ப பார்வை துண்டுட ஏகபரிமாண உருப்பெருக்கம் 3 தெரியும். பார்வை துண்டு எப்பயுமே உண்டாக்குற பிம்பம் எப்படிப்பட்ட பிம்பம்? ரைட், மெய்ப்பொருளுக்கு ரைட், அது ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கும். மெய்ப்பொருளுக்கு அது ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கும். அதாவது பார்வை துண்டை பொறுத்தவரையில, இது பார்வை துண்டுனால் பார்வை துண்டை பொறுத்தவரையில பொருள் இந்த இடத்தை இருந்தால் அதுல பிம்பம் இங்கால பக்கம் வரணும். ஏன்னா மெய்ப்பொருளுக்கும் மெய் பிம்பத்தை உண்டாக்கும். நான் இதை மொத்தமா கதிர்வரைப்படுத்தலாம் கீழல்ல, சும்மா சொல்றேன். ரைட், மெய்ப்பொருளுக்கும் மெய் பிம்பத்தை மாய பிம்பத்தை உண்டாக்கணும். எனவே பொருள் எங்க இருக்கணும்? எஃப்க்கு உள்ள இருக்கணும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லது பார்வை துண்டு ஒரு எளிய நுணுக்கு காட்டி போன்று தொழிற்படும். இது கூட ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு கூற்று கேள்வி இல்லையா? பார்வை துண்டு ஒரு எளிய நுணுக்கு காட்டி போன்று தொழிற்படும். எளிய நுணுக்கு காட்டி என்ன செய்யறது? எளிய நுணுக்கு காட்டி எடுத்தீங்கன்னா ஒரு குவிவு வில்லைக்கு பக்கத்துல எஃப்க்கு உள்ள நீங்க ஒரு பொருளை வச்சீங்கடா, எஃப்க்கு உள்ள ஒரு பொருளை வச்சீங்கன்னா ஒரு பெருத்த பிம்பத்தை அது உருவாக்கும் இல்லையா? எஃப்க்கு உள்ள ஒரு பொருளை வச்சோம்னா ஒரு பெருத்த பிம்பத்தை அது உருவாக்கும். இதான் எளிய நுணுக்கு காட்டி. இப்ப ஒரு பெருத்த பிம்பம் வருவதா? ஏன்னா எஃப்க்குள்ள இருக்கு, இந்த வில்லோட எஃப்க்குள்ள இந்த ஸ்கிரீன் இருக்குது. ரைட், இப்படியே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். தலைகீழா வாரது 23ங்கிற கேள்வியை வச்சு ஃபைனல் எக்ஸாம் ஒரு டிஸ்கஷன் ஒன்று பார்த்தேன் நாம. ரைட், ஓகே, நான் நேருக்கு வச்சு காட்டல, டைம் இல்லை எனக்கு. எஃப்க்குள்ள இருக்கக்குள்ள பார்வை துண்டு வந்துட்டு பொதுவாக எப்படிப்பட்டது? ஒரு ஏகபரிமாண ஒரு எளிய நுணுக்கு காட்டி மாதிரி தொழிற்படக்கூடியது. அப்ப பொருள் வந்துட்டு எஃப்க்குள்ள இருக்கணும்னால் சிம்பிள்
பிம்பம் எங்க இருக்க போகுதா? பார்வை துண்டு உண்டாக்குற பிம்பம் தான் இறுதி பிம்பம். தெளிவு பார்வை இழிவு தூரத்துல இருக்குதான். அப்ப 25 சென்டிமீட்டர்ல இருக்குது. பிம்பம் 25ல இருக்குது என்றால் ஏக பரிமாண உருப்பெருக்கம் 3 என்றால் பொருள் எங்க இருக்கணும்? 25/3ல இருக்கணும். பொருள் 25/3 சென்டிமீட்டர்ல இருக்கணும் என்றால் உங்களுக்கு தெரியும் பொருள் தூரம் நிச்சயமா குவிய நீளத்தை விட சின்னது. அப்ப விட நிச்சயமா 25/3 விட பெருசா வரணும். 25/3 விட பெருசா வர விட எங்க இருக்குது? 2வது விட இருக்குது. 25 வராது. 25 பிம்பம் வரப்போகுது. எனவே பொருத்தமான விட 2வது. மனதால செய்யறா. நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்ததான் இது கூட இது எழுத தேவை இல்லையா? அப்ப நான் என்ன சொன்னேன்? கோணம் மொத்த உருப்பெருக்கம் 15 இவர உருப்பெருக்கம் 5 பார்வைத்தினுடைய உருப்பெருக்கம் 2 பெருக்கம் தான் இதா வரப்போகுது. அப்ப பார்வைத்தினுடைய ஏகபரிமாண உருப்பெருக்கம் 3. பார்வைத்துண்டு தான் இறுதி பிம்பத்தை உண்டாக்கும். இறுதி பிம்பம் 25ல இருக்குதுன்னா பொருள் தூரம் எவ்வளவு அரிக்கணும்? 25/3 அரிக்கணும். பொருள் தூரம் 25/3. அந்த பொருள் எங்க இருக்குன்னு படிக்கிறோம்? வெளியே நுணுக்கு காட்டி மாதிரி தொழிற்படும் எஃப்க்குள்ள இருக்கணும். எஃப்க்குள்ளதான் இவர எஃப்க்குள்ளதான் கட்டாயம் பொருள் இருக்கணும். சரியானே? அப்ப எஃப்க்குள்ள பொருள் இருக்கணும்னா இந்த தூரம் தான் 25/3 அரிக்கணும். சரியான? இது 25 பிம்பம் 25 பொருள் தூரம் 25/3 ஏகபரிமாண உருப்பெருக்கத்துல மடங்க வச்சு சொல்றோம். அப்ப இது 25/3 குவிய நிலம் 25/3 விட பெருசா இருக்கணும். அதே டைம்ல 25 வராது. அப்ப ஒரே ஒரு விட அங்க இருக்குது. விலை சமன்பாடு வேணும்டா போட்டு யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்த கேள்வி. ஒளிக்கதிர் ஒன்று படத்தில் காட்டியவாறு μ1 μ2 μ3 μ4 ஆகிய இதுல அப்ப நம்ம தொடர்ச்சியா டைம் ஆகுது. எனக்கு போக வேண்டிய பயணம் வேலை ஒன்று இருக்குது. ரைட். இதுல தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்துட்டு பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். என்ன பாயிண்ட்னா நீங்க எப்பயுமே தெரிய வேண்டிய விஷயம், படிக்கக்குள்ள நல்லா விளங்கி படிங்க. படிக்கிற நானும் சரி, படிப்பிக்கிற நானும் சரி, படிக்கிற நீங்களும் சரி, ஒப்புவிக்கிற மாதிரி நானோ ஒப்புவிக்கிறது அப்படியே உள்வாங்குற மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது. நீங்க வந்துட்டு நல்லா திங்க் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னுக்கு இருக்கிற காரணங்களை சரிவர உணர்ந்து படிக்கணும். பிசிக்ஸை உணர்ந்து படிச்சாதான் பிசிக்ஸ் உண்மையான இன்ட்ரெஸ்ட்டை தரும். நான் அப்படியே சமன்பாடு போட்டு இப்படி வந்தா எப்படி செய்யணும், இப்படி வந்தா எப்படி செய்யணும்னு போட்டு செய்யற அந்த கல்ச்சர் இருக்கக்கூடாது. சரியான? விளங்கி படிக்கிற ஆட்களா இருக்கணும். அப்பதான் எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய லெவல்ல நாம இருப்போம். கேள்விகளை வந்துட்டு நுணுக்கமா திங்க் பண்ற பிராக்டிஸை நம்ம எடுக்கணும். அப்படியெல்லாம் செய்யக்குள்ளதான் ஒரு MCQ 50 MCQ வருவதா அதை வந்துகிட்டு சரியா 2 மணி நேரத்துக்குள்ள செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய மாணவர்களை தான் பாத்தீங்கன்னா அந்த 1 ஹவர்ல கூட பேப்பரை செய்து முடிச்சிருந்தாங்க. 1 hour and 15 minutesல கேள்வியை செய்திருந்தாங்க. 1.5 hourல செய்திருந்தாங்க. 50க்கு 50 எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும் என்றால் நீங்க வந்துட்டு உள்வாங்கி படிக்கக்குள்ள ஒரு விஷயத்தை உள்வாங்கி விளங்கி படிக்கி ரைட் அதோட சம்பந்தப்பட்ட அமைப்புல கேள்வியை பிராக்டிஸ் பண்ணக்குள்ளதான் நடக்கும். அந்த வகையில படிச்சுக்கொள்ளுங்க. சும்மா பாடமாக்குற மாதிரி பிசிக்ஸை படிக்கிறதில்ல. ரைட்? கட்டாயம் நல்லா படிங்க. இதோட தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். பாய்.